கிங் வெர்சஸ் காட் 12th செஞ்சுரியில சீனாவை சேர்ந்த ஷாங் வம்சத்தோட ஊயின்ற பேரரசர் ஒரு சம்பவம் பண்றாரு. அவர் பண்ண சம்பவத்தை கேட்டு சிரிக்கிறதா இல்ல பயப்படுறதானே தெரியல. அரசர் ஊயி எந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த ஒர்க்கை அவரால் முழுசா கம்ப்ளீட் பண்ணி முடிக்கவே முடியல. ஒண்ணு அது ஃபெயிலியர் ஆகுது, இல்லைன்னா அது தப்பான பாதையில போயிடுது. ஏன் இப்படியே நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அவரோட அரசவையிலேயே அறிவுரை சொல்றதுக்குன்னு இருக்கிற மதகுருமார்கள் உங்க மேல கடவுள் குத்தம் இருக்கு, அந்த கடவுள் குத்தம் உங்களை விட்டு போகணும் அப்படின்னா நாங்க சொல்றதை நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஊயி என்ன பண்றாருன்னா, எவன் பேச்சையும் நான் கேட்டதில்லை, உன் பேச்சை மட்டும் எதுக்கிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் சம்பவம் தான் ட்விஸ்டே. நம்மால் ஊயி டைரக்டா கடவுள் மேலேயே வார் டிக்ளேர் பண்றாரு. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? எனக்கும் அப்படிதான் இருந்தது. கடவுள் மேல எப்படிப்பா வார் டிக்ளேர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. பட் அந்த வாரை எப்படி கொண்டு போனாரு அப்படின்றதான் இங்க இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு. கடவுள் சிலைகளுக்கு தண்டனை கொடுக்கிறது, அங்க இருக்க பெண் தெய்வத்தோட சிலைகளை தோல்ல செஞ்சு அந்த சிலை மேல அம்பு விட்டு தன்னோட கோபத்தை தீர்த்துக்கிறது, இப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு ஊயி. இப்படியே கடவுள்கிட்டையும் மத குருமார்கள்கிட்டையும் வம்பளுத்துக்கிட்டு இருந்த பேரரசர் ஊயி ஒரு நாள் வேட்டைக்காக காட்டுக்குள்ள போறாரு. இங்கதான் கதையில ரெண்டாவது பெரிய ட்விஸ்டே நடக்குது. வேட்டைக்கு போன ஊயி திரும்ப வரும்போது உயிர் இல்லாம பணமா வர்றாரு. அரசருக்கு என்னாச்சு ஊர் மக்கள்லாம் கேட்கும்போது அங்கிருந்த மதகுருமார்கள் மின்னல் தாக்கி இறந்ததாகவும், இந்த மின்னல் தாக்குனதுக்கு காரணம் கடவுள் மேல இவர் செஞ்ச போர்கள் தான், அதனால கடவுள்கள்லாம் சேர்ந்து இவங்க மேல போர் தொடுத்து மின்னல் மூலமா தண்டிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க பரப்புறாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அரசனுக்கே இந்த கதினா நம்ம நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, பட் ஜோக்ஸ் அப்பார்ட், பேரரசர் ஊயி ஒரு ஏத்திஸ்ட், புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.